ஹாய். ஸோ பிக் பாஸில் 57th டே என்ன நடந்ததுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்வோட ஒருத்தங்க வந்து கம்பேரபிளாக ஃபேக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யார் சொல்லலான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வியானாங்க. வியானாக்கு ஆக்சுவலாக நல்லா பேச வரும்னு தான் தோணுது. ஏன்னா நேற்று எபிசோடு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க வந்து கேமராக்கு முன்னாடி பேசுகிறாங்க. அப்போ வந்து நார்மலாக பேசுகிறாங்க. இதுவே வந்து மற்ற கண்டஸ்டோட பேசும்போதோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் டாஸ்கில் வந்து பேசும்போதோ அவங்க வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. இதுவே வந்து பயங்கர ஃபேக்காக இருக்குது. அதேமாரி பாரு எப்படி ஒரு டாஸ்கில் இருக்கும்போதோ இல்லை ஒருத்தர்கிட்ட பேசும்போதோ டக்குன்னு எய்த்த மாதிரி கேமரா இருக்கா, ரைட்டில் கேமரா இருக்கா, அந்த கேமரா கான்ஷியஸாகவே வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து க்யூட்டாக காமிக்கிறதுக்கு கேவலமான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து வியானா அவர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசும்போது இல்லை டாஸ்க் பண்ணும்போது அப்படியே கேமரா பார்த்தே வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. சரி, நேற்று ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து, அதாவது நேற்று வந்து லீடர்ஷிப் ரோலை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. அதில் வந்து ரம்யா ஜோ வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ ஒரு டைலாக் விட்டாங்க பாருங்களேன். அதாவது கனி அவர்களும் சபரி அவர்கள்கிட்ட இருந்து மூவ் ஆயிட்டதுக்குனால தான் வந்து இவங்களுக்கு வந்து இது வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு மாதிரி வந்து அவங்க நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து டிவிலையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து இண்டிவிஜுவல் கேம். அவங்க இருந்தால் இல்லைனா எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா விளாண்டிங்கன்னா செலக்ட் ஆகிருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஹவுஸில் வெறும் டான்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த டாஸ்க்லையும் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து ஓட்டிகிட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் வந்து ரம்யா ஜோ. அவங்க எப்படியோ வந்து ஃப்ளூக்கில் வந்து நேற்று வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லீடராக இந்த வாரத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நாமினேஷன் போச்சு டாஸ்க்கு. அதில் யாரை வந்து 2 பேரை வந்து நாமினேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீடை பாரு அக்கா வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ் பார்த்தேன். அதில் வந்து திணறாங்க. செகண்ட் யாரை வந்து நாமினேட் பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஜே சொல்லிடுறாங்க. செகண்ட் வந்து யாரை நாமினேட் பண்ணும் அவங்களுக்கு கன்ஃபியூஷனில் இருக்குது. அதாவது அமித்தை பண்ணுமா, ஏன்னா அமித் வந்து போன வாரம் வந்து சண்டை போட்டிருக்காரு. இல்லை தன்னோட ஆஸ்தான எதிரி அவங்க நினச்சிட்டு இருக்க அந்த அரோராவை பண்ணுமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி ஒரிஜினல் ஃபுட்டேஜில் இருக்குது. ஆனால் இந்த எடிட்டட் ஃபுட்டேஜில் வந்துட்டு டக்குனு அவங்க வந்து அமித்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி வந்து காமிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டாஸ்க் வச்சு ஏதோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிரித்து விட்டு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதாவது ஹவுஸ் கிளீனிங் யார் பெட்டராக பண்ணாங்க, யார் சமைச்சாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது எல்லாருமே வந்து 24/7 ஸ்ட்ரீமிங் டிஃபர்ட் ஸ்ட்ரீமிங்கை வந்து வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த எடிட்டிங் டீம் ஆஃப் பிக் பாஸ் உண்மையிலே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து கரெக்டாக வெட்டி கரெக்டாக ஒட்டி தான் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண நினைக்கணுமே ஒழிஞ்சு ஏனோ தானோ இந்த டாஸ்க்கை காமிக்கணும், இதை காமிக்கணும், அதை காமிக்கணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கணும் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கண்ணாப்பின்னான்னு வந்து எடிட்டிங் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே யாருக்குமே புரியாது. நேத்தியோட எபிசோடு வந்து ரொம்ப போரிங்கான ஒரு எபிசோடு. ஏன் வந்து பாய்ஸ் டீம் தோத்தாங்க, ஏன் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து ஜெயிச்சாங்கன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை. சரி, ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ, பை.